நீங்க ஒண்ணு சொல்லுங்க. 4000 கோடிங்கிறத விட்டுருங்க. ஏன்னா திமுக கிட்ட கோடிய பேசினாலே அது எங்க போகும்? 2டே 2 பேர்ட்ட தான் போகும். மாப்பிள்ளை, மச்சனன் 2 பேர்ட்ட தான் போகும்னு தியாகராஜன் ஐயா சொன்னாரு. நான் சொல்லல. அத விட்டுருங்க. செயல்பாடு பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இருக்கிற இடம் நங்கநல்லூர். நங்கநல்லூர் ஏரியால வந்து எல்லா ரோடுலயும் பள்ளம் தோண்டினாங்க. எல்லா கடைகளுக்கும் ஒரு 4 நாள் பாதிப்பு வந்தாலும், அவங்களும் அத பொறுத்துக்கிட்டாங்க. பெரிய ட்ரென்ச்சஸ் உள்ள கொண்டு வந்து குடுத்தாங்க. ஆ நீர் போவதற்கான ஏற்பாட இன்ஃபாக்ட் அத பண்ணாங்க. வந்து கிண்டியில ஏதோ இந்த கிரவுண்ட்ல வந்து அந்த வாட்டர்லாம் வந்து இது பண்றாங்க. சேர்த்து ஒரு பிட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்றாங்க. அந்த கிண்டி ரேஸ் கதை கோர்ஸ். வேற. ஆ. ரேஸ் கோர்ஸ் வந்து 6,500 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்த ஆட்டைய போடுறதுக்காக தான் கதை விட்டதெல்லாம். அது நீங்க திமுகவோட ஊழல் 360 டிகிரில யோசிக்கணும். 720 டிகிரி இல்லைங்கிறதுனால நீங்க விட்டுறலாம். அவ்வளோதான் கதை. அது ஆட்டை போட்ட கதை வேற. இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒர்க் பண்ணாங்களோ, பண்ணலையோ 2024ல அவங்களுக்கு ஓட்டு வந்துருச்சு. பாராளுமன்றம் வர்றது ஈஸி, சட்டசபை வர்றது கஷ்டம்ங்கிறத அவங்க உணர்ந்து தான் சில வேலைகள செஞ்சாங்க. பல இடங்கள்ல நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது மட்டும் உண்ம. ஸோ அது எப்ப சிரிக்கும் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு வேளச்சேரி ஏரியாக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா? தண்ணி வந்து போயிட்டே இருக்கணும். ஒரு பிட்ட ரெடி பண்ணோம்னா, அதுக்குள்ள அது சீறி பாயணும். சீறி பாய்ஞ்சு எங்க போகணுமோ அங்க போகணும். இதானே உங்களுடைய கணக்கு. ஆனால் அந்த நீரை வாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லன்னா, வேளச்சேரிலாம் அதான் பிரச்சனை. நீரை வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்ல.